بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الناس اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தில் பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒல்க சீதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியர் மீதும் தபா தாபியர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்மையை கொள்ளடித்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரைக்கு செல்வதற்கு முன்னால் அபிஸ்லாஸ்னா அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை உங்களுக்கும் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன். என்னவென்று சொன்னால், சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இதா குல்த லி சாஹிபிக யௌமுல் ஜுமாத்தி அன்சித் வலிமாமு யஃபு. வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் மிம்பரின் மேல் ஏறி உரையாற்றி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அருகில் அமர்ந்திருப்பவரிடம் நீ வாயமூடு, நீ மௌனமாக இரு என்று கூறினாலும் பக்கத்தில் அகௌத்த, நீ வீணான காரியங்களில் ஈடுபட்டு விட்டாய், இந்த ஜும்மாவுடைய நன்மை என்பது உனக்கு பாலாகி விட்டது, இந்த ஜும்மாவுடைய நன்மையை நாளை மறுமை நாளில் நீ எதிர்பார்க்க வேண்டாம் என்ற அந்த ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அற்கொடைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருப்பான். இப்படி ஒரு மனிதனுக்கு கோடிக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த அற்கொடையை ஒரு மனிதன் எண்ணினான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அவன் பட்டியலிட்டான் என்று சொன்னால் அவனால் என்னைக்குமே எண்ணி முடிக்கவே முடியாது.
இது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறிவிட்டான். அல்லாஹ்வுடைய அருக்குடையை, அல்லாஹ் வழங்கியிருக்க நியாமத்தை நாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் லா துஹ்சுஹா, அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று கூறியிருக்கிறான். இப்படி ஒரு மனிதனுக்கு ஏராளமாக அருக்குடை இருக்கக்கூடிய நிலையில் நாம் சாதாரண மனிதன்கிட்ட போயிட்டு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருக்குடை எது என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? இந்த தொழில் தான், நான் சம்பாதிக்கிற இந்த தொழில் தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற அருக்குடை. ஏன் தெரியுமா? இந்த தொழிலால் தான் எனக்கு காசு பணம் வருது, இந்த காசு பணத்தினால் தான் என்னுடைய குடும்பங்கள் நல்ல செழிப்பாக இருக்கின்றது, எனவே இந்த தொழில் என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற அருக்குடை என்று கூறுவார்கள். சிலருக்கு அதிகம் செல்வம் வழங்கப்பட்டிருக்கும், அவர் என்ன சொல்வார்கள்? இந்த காசு பணம் தான், இந்த காசு பணம் தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற அருக்குடை என்று அவர்கள் கூறுவார்கள். ஒருத்தோட பெரிய வீடு இருக்குது என்று சொன்னால் அந்த வழியில் என்ன சொல்வாரு? நாங்கள் இருக்கின்ற இந்த இல்லம் தான் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருக்குடை என்று, இதைத்தான் அருக்குடை என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதுவும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருக்குடை தான். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வர காரணமாக இருந்த என்னுடைய தாய் தந்தை ஆகிய இருவரும், இவனைத்தான் அல்லாஹ் தந்த அருக்குடை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை நபர்கள்? அந்த மனிதர்கள் சிந்தித்திருக்கிறார்களா? என்னுடைய தாய் தந்தை தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற அருக்குடை. ஏனென்று சொன்னால் அந்த தாய் தந்தையர்கள் கூட நம்மளுக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு அருக்குடை தான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும், உன்னுடைய இரு பெற்றோருக்கும் நீ நல்லுபகாரம் செய்யுமாறு உனக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனை பார்த்து பேசுகிறான். நீ என்னையத்தான் வணங்கணும், வேறு எதையும் வணங்கக்கூடாது. உன்னுடைய தாய் தந்தை ஆகிய இருவருக்கும் நீ நல்ல உதவி செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், மனிதன் அவருடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுமாறு நாம் வலியுறுத்தி உள்ளோம். ஏமா அவள் சிரமத்துக்கு மேல் சிரமமாக அவனை சுமந்தார். சிரமத்துக்கு மேல் சிரமம்னா என்ன? நம்ம எல்லாம் அவர்கள் அந்த வயிற்றில் வைத்திருக்கக்கூடிய காலத்தில் ஏராளமான சிரமத்தை சந்தித்திருப்பார்கள். எப்படி? அவர்கள், நம்மளுடைய பெற்றோர் நம்மளை வயிற்றில் வைத்திருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியுமா? நினைத்த ஆடையை உண்ண முடியுமா? நினைத்த ஆடையை உடுத்திக் கொள்ள முடியுமா? நினைத்த உணவை அவர்களால் உண்ண முடியுமா? முடியாது. அவ்வளவு சிரமத்தை எல்லாம் நம்மளுக்காக சகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? நம்ம மேலே உள்ள பாசத்தினால் தான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அவள் சிரமத்துக்கு மேல் சிரமமாக ஈன்றெடுத்தாள். சிரமத்துக்கு மேல் சிரமம்னா என்ன? அந்த நம்மளை பெற்றெடுக்கும் போது அந்த பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அந்த பிரசவ வலி என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான வலி என்று தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய வலி என்று சொன்னால் அதுவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் அளவெடுப்பதற்காக ஒரு இயந்திரத்தையோ ஒரு பொருளையோ கண்டுபிடிப்பார்கள். அதே போன்று இந்த பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை அளவெடுப்பதற்காக ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடித்து சொல்றாங்க, இந்த இயந்திரத்துல 20 டால்குள் ஒரு வலி இருந்துச்சுன்னா அந்த மனிதனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதற்கு மேலே சென்று சொன்னால் மனிதனுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்படக்கூடும் சொல்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரசவ நேரத்தின் போது ஏற்படக்கூடிய வலியை சோதனை செய்யும் போது கிட்டத்தட்ட 40 டாலுக்கு மேலே செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? 20 டாலுக்கு மேல போனாலே ஆபத்து. ஆனால் அந்த பிரசவ நேரத்தின் போது 40 டாலுக்கு மேலே செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்! கொடுமையான வலினா அதுதான் சொல்ல முடியும்.
இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள்? அந்த வழியெல்லாம் அவருக்கு ஆரம்ப காலத்தில் தெரியும். நாம் நம்முடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஏராளமான வழி ஏற்படும் என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சிரமத்தை எல்லாம் நமக்காக சகித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அதே ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் 20 எலும்புகள் உடைந்தால் எவ்வளவு ஒரு வலி ஏற்படுமோ அதே போன்று வலி அந்த பிரசவ நேரத்தில் ஏற்படுகிறது. சாதாரணமாக நாம் வாழக்கூடிய காலத்தில் நம்மளே எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டா அல்லது இடிச்சு கொண்டா கையில உடம்புல ஏதேனும் ஒரு சிறிய எறும்பு உடைந்துச்சுன்னா அழுகிறோம், கத்துகிறோம், வலி பொறுக்க முடியவில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களே என்னப்பா சத்தம் என்று கேட்கும் அளவிற்கு கதறுகிறோம். சாதாரண ஒரு எலும்பு உடைந்ததற்காக. அப்போ அந்த பிரசவ நேரத்தில் ஒரே நேரத்தில் 20 எலும்புகள் உடைந்தால் ஏற்படக்கூடிய வலியை அந்த பிரசவ நேரத்தில் இருக்கின்றது. இன்னும் இந்த தாய் பாசம் என்பது மனித இனத்திற்கு மட்டுமா கேட்டால் கிடையாது. ஒட்டுமொத்த அல்லாஹ்வால் அனைத்து உயிரினங்களுக்கும், படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த தாய் பாசம் என்பது இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி என்ன, நம்ம எல்லாம் அமேசான் என்ற ஒரு காட்டை அறிவோம். அந்த காடு என்பது மிகவும் அதிகமான நிலங்களுடைய அடர்ந்த காடு. அப்படிப்பட்ட காட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டு தீ பரவியது. அந்த காட்டு தீயினால் பல்வேறு நிலங்கள் அழிந்து போனனர், பல்வேறு விலங்குகள் அழிந்து போனனர். அப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள், இந்த காட்டு தீ எப்படி பரவியது, எதனால் பரவியது என்று ஆராய்ச்சி செய்யும் போது அந்த காட்டிற்குள் செல்கிறார்கள். இப்படி சென்று ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் ஒரு பறவை இனத்தை சார்ந்த ஒரு பறவையை பார்க்கிறார்கள். அந்த பறவையோட நிலை எப்படி இருந்துச்சு? அந்த காட்டு தீ பரவியதால் அந்த காட்டு தீ அந்த பறவையுடைய உடலிலும் ஃபுல்லாக பரவி அதோடைய உடம்பு ஃபுல்லா கருகி நின்று தன்னுடைய 2 ரெக்கையும் மண்ணில் நிலைநிறுத்தியவாறு நின்று கொண்டிருந்தது. அப்போது ஆராய்ச்சியாளர்கள் அதனுடைய ரெக்கையை ஒதுக்கிட்டு இப்படி பார்க்கும்போது அதனுடைய பறவையுடைய சிறு சிறு குட்டிகள்லாம் இருந்தது உயிரோட. அந்த தாய் நினைத்திருந்தால், அந்த தாய் பறவை நினைத்திருந்தால் என்னுடைய உயிரை மட்டும் காப்பாத்திட்டா போதும், இந்த நெருப்புலையே உயிர் காப்பாத்திட்டா போகணும் என்று நினைத்திருந்தால் அதனுடைய குட்டியை விட்டு சென்றிருக்கோம். அப்படி நினைக்கவில்லை. ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த தீக்கு நான் பலியானாலும் பரவாயில்ல, அந்த தீ என்னுடைய குட்டிகளை எதுவும் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு பாசத்தில் தன்னையே அந்த தீக்கு பலியாகியது. அப்போ தாயுடைய பாசம் என்பது மனித இனத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இனத்திற்கும் தான் என்பதை நாம் செய்தியில் காண முடிகிறது. இன்னும் நாம் தாய்க்கு நல்லுபகாரம் செய்தால் அது எவ்வளவு பெரிய நற்செயல்மா. ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், நான் ஒரு நற்செயல் செய்யறேன், அந்த நற்செயல் செய்தா அது வந்து அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக என்னை சேர்க்கக்கூடிய ஒரு அமலை பற்றி சொல்லுங்க என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து வலா வக்திஹா, நீ தொழுறியா, ஃபஜர் லுஹர் அஸ்ர் மஹ்ரிப் இஷா என்ற 5 வேளை தொழுறியா, நீ அந்தந்த வக்கத்துல தொழு, அந்த நேரத்தில் நேரம் ஆரம்பமானதற்கு நீ தொழு. இப்படி தொழுதேன் என்று சொன்னால் அந்த நற்செயல் என்பது அல்லாஹ்விற்கு உன்னை நெருக்கமாக சேர்க்கும். பிறகு அந்த மனிதன் கேட்கிறார், சும்மாயும் பிறகு எது என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிர்ருல் வாலிதைன், உனக்கு தாய் இருக்கிறார்களா, உனக்கு தந்தை இருக்கிறார்களா, அந்த தந்தையை நீ நல்லுபகாரம் செய், நல்லுதவி செய், அவரை சிரமத்தை ஏற்படாதவரை அவனை பார்த்துக்கொள். நீ இந்த நற்செயலை செய்தால் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமாக உன்னை சேர்க்கும் என்று கூறியிருக்கிறார்கள். தொழுகைக்கு அடுத்த நற்செயல் பெற்றோரை பேணுவதாக இருக்கின்றது. இன்னும் இதை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியதாக இதாக்கும். இன்னும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏராளமான பிரச்சனைகள் வரும், ஏராளமான துன்பங்கள் வரும், எக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கொள்வார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த துன்பம் அவரை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால்
சில காரியங்களால் தான் செய்ய முடியும். ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார்கள், ஒரு மனிதருக்கு ஒரு துன்பமா, அவர் அதிகமான அந்த துன்பத்தை சொல்லி அழுதான் என்று சொன்னால் அவரை விட்டும் அந்த வலி நீங்கும். இல்ல அவர் சிறிது நேரம் தூங்கினாரா அந்த வலி என்பது அவரை விட்டும் செல்லும். அல்லது அந்த துன்பத்தையோ அந்த கஷ்டத்தையோ பிறரிடத்தில் சொன்னார் என்று சொன்னால் அந்த வலி என்பது அவனை விட்டும் செல்லும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், மன் ஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சஹாபத்தி, என்னுடைய தோழர்களிலே நான் வசிக்கும் பகுதியிலே அழகிய முறையில் உறவாடுவதற்கு யார் என்று கேட்கும் போது நபிஷா சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் தான்ப்பா, உன்னை பெற்றெடுத்தார்கள்ல, உன்னை சிரமத்தோட பெற்றெடுத்தார்கள, அப்படிப்பட்ட உன்னோட தாய் தான்ப்பா உனக்கு அழகிய முறையில் உறவாடுவதற்கு என்று கூறியிருக்கிறார்கள். பிறகு இரண்டாவது முறை அந்த மனிதர் கேட்கிறார், சும்மாமன் பிறகு யார் என்று கேட்கும் போது நபிஷா சொல்றாங்க, உம்முக்க, அதே உன்னுடைய தாய் தான்ப்பா. பிறகும் அந்த மனிதர் கேட்கிறார் மூணாவது வாட்டி, சும்மாமன் பிறகு யார் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க நபிசுல்லா அலைஹி, உம்முக்க, உன்னுடைய தாய் தாம்பா என்று கூறுகிறாரு. நாலாவது உண்மை கேட்கும்போது தான் சொல்றாங்க, அபூக்க, உன்னுடைய தந்தை. அப்போ முதல் 3 இடத்தையும் கேட்கும் போது உன்னுடைய தாய் தான், உன்னுடைய தாய் தான் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்னும் நாம் இந்த தாய் தந்தையருக்கு பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்தால் அதனுடைய நன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஃபில் ஜிஹாத், இந்த போர் நடக்குதுல, இந்த அறப்போர்ல நான் கலந்து கொள்வது எனக்கு அனுமதி அளிங்க என்று கேட்கும் போது அந்த நபிசுல்லா என்ன சொல்றாங்க, உனக்கு பெற்றோர் இருக்கிறார்களா, தாய் தந்தை யாராச்சும் இருக்கிறாங்களா என்று கேட்கும் போது அந்த மனிதன் இருக்கிறாங்க. அப்ப நபிசுல்லா சொல்றாங்க, அவர் இருவருக்கும் நீ நல்ல உபகாரம் செய், அவ்விருவருக்காகவும் நீ உழை, அவரை நல்ல முறையில் பார்த்துக்கொள், எந்தவித சிரமப்படுத்தாமலும் எந்தவித கஷ்டப்படுத்தாமலும் அவரை நல்ல முறையை பார்த்துக்கொள். இப்படி பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அது அறப்போர் செய்வதற்கு சமம் என்று கூறியிருக்கின்றார்கள். நம்மளே எடுத்துக்கோம், நம்மளுக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா, அந்த தாய் தந்தையருக்கு நாம் நல்ல உபகாரம் செய்தால், நல்ல உதவி செய்தால், அவரை கஷ்டப்படுத்தாதவாறு நல்ல முறையில் அவரை நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மை எப்படிப்பட்டதுமா? ஒரு போர் செய்தால், ஒரு அறப்போர் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே போன்ற நன்மை நம்மளுடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்வதன் மூலம் கிடைக்கின்றது. இன்னும் நாம் பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்தால் ஏதேனும் எப்போது வச்சு நம்முடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்திருப்போம், நல்ல முறையை ஏதேனும் செய்திருப்போம், அந்த செயல் என்பது பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்து ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படும், ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அப்போது நாம் இதற்கு முன்னால் செய்த பெற்றோர்களை நல்ல முறையை பார்த்து கொண்டிருப்போம். அதை வைத்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அல்லாஹ்விற்கு பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலமா அல்லாஹ் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு வழியை, ஒரு உதவியை இறக்குவான். எப்படி நபிசுல்லாம் கூறுகிறார்கள், முன்னொரு காலத்தில் 3 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அதிகமான மழை பெய்கிறது, மிகவும் கனமழை பெய்கிறது. அப்போது அவர்கள் அந்த மழையில் நனையக்கூடாது என்பதற்காக ஒரு குகைக்குள் செல்கிறார்கள். மழை நின்றதுக்கு அப்புறமா போய்க்கலாம் என்று சொல்லி ஒரு குகைக்குள் செல்கிறார்கள். இப்படி சென்றதுடன் அந்த குகை வாசலை, மலையிலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அந்த குகை வாசலை அடைத்து விடுகிறது. 3 பேரும் பயப்படுறாங்க, ஐயோ மாட்டிக்கொண்டோமே என்று பயப்படுறார்கள். அப்போது 3 நபர்கள் சொல்கிறார், நீங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது நன்மை செய்திருப்பீங்களா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஏதோ நீங்க ஒரு நன்மையை செய்திருப்பீங்க, அந்த நன்மையை வைத்து அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா இந்த பாறையை அகற்றுவான் என்று சொன்னார்கள். அந்த 3 நபர்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார், என்ன, அல்லாஹ், எனக்கு வந்து ரொம்ப வயசான தாய் தந்தை இருக்காங்க, நான் எப்போது அவர்களுக்காக இரவு நேரத்துல வந்து பால் கறந்து அந்த பால் பாத்திரத்தை கொடுப்பேன், அவர்கள் அருந்தியதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் சரி, என்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி, என்னுடைய குடும்பத்தாருக்கும் அந்த பாலை தருவேன், என்னுடைய தாயை அருந்ததுக்கு பிறகுதான்
அப்போ ஒரு நாள் நான் ஒரு வேலை விஷயமாக தாமதமாக வீட்டுக்கு வந்தேன். அப்போ என்னுடைய தாயும் தந்தையும் உறங்கி விட்டார்கள். அவரை எழுப்புவதற்கு நான் விரும்பவில்லை. எனவே அவர்கள் பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தேன். என்னுடைய மனைவியரும் என்னுடைய பிள்ளைகளும் என்னை பசியால் காலடியில் சுற்றி சுற்றி வந்தார்கள். இருந்தாலும் நான் தரவில்லை. இறுதியில் ஃபஜர் நேரம் வந்ததும் தாய் எழுந்திருக்கிறார்கள். தாய் எழுந்தவுடன் அந்த பால் பாத்திரத்தை தருகிறார். அந்த தாயம் அருந்தியதற்கு பிறகுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி தன்னுடைய மனைவிமார்களுக்கும் அந்த பாலை தருகிறார். சொல்றாரு, இதை நான் உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருந்தால் இந்த பாறையோட இந்த புகையோட வாசலை திறந்து விடு என்று கேட்டார். அவருடைய உதவியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சிறிது அளவு பாறை தள்ளியது. மிச்ச இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பாறை முழுசாக நவன்றுவிட்டது. அப்போ நாம் தாய் தந்தையருக்கு ஏதேனும் நல்ல உபகாரம் செய்திருந்தால், நல்ல உதவி செய்திருந்தால், நல்ல முறையில் அவரை பார்த்து கொண்டான் என்று சொன்னால், நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் போது நாம் செய்த உதவி அல்லாஹ்விடம் சொன்னோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஏதேனும் ஒரு மூலியம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றக்கூடும். இன்னும் தாய் தந்தையருக்கெல்லாம் பெற்றோருக்கெல்லாம் நோவினை தருபவன் செல்லும் இடம் நரகம் தான். எப்படிமா? நபிஸ்லாம் கூறினார்கள், ஒருத்தனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், ரகீமா அன்பு ரகீமா அன்பு ரகீஃபா அன்பு, மூக்கு மண்ணை கவட்டும் மூக்கு மண்ணை கவட்டும் மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்லி 3 முறை கூறுகிறார்கள். அப்போது அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, யாருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று கேட்கும் போது, ஒருத்தவன் இருப்பான், ஒரு மனிதர் இருப்பார். அந்த மனிதருக்கு உயிரோடு அவனுடைய தாய் தந்தை இருப்பார். இப்படி தாய் தந்தை இருக்கக்கூடிய நிலையில் அவர் தாய் தந்தையர் மூலம் அவன் சொர்க்கம் செல்லவில்லையானால் அவனுடைய மூக்கில் தான் மண்ணை கவட்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். நம்மளுக்கு ஒரு தாய் தந்தை இருக்கிறார்களா? நாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அழகான ஒரு வழி அவர்கள் மூலம். எப்படி? அவர்களுக்கு நாம் நல்ல உதவி செய்தால், நல்ல உபகாரம் செய்தால், நல்ல முறையில் அதை பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களின் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும். இன்னும் இந்த காலத்தில் உள்ளவர்கள் எப்படிமா இருக்காங்க? தன்னுடைய தாயை வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு வேலையாளை பார்ப்பதை போன்று அதை விட மிக மோசமாக பார்க்கிறார்கள். தாய் வருகிறார்களா, என்னடி பண்ற, எங்கடி போயிட்டு வர என்று மரியாதை குறைவாக பேசுகிறார்கள். தந்தை இருக்கிறார்களா, தந்தை எங்கடா போன, என்னடா பண்ற என்று தந்தையும் மரியாதை குறைவாக பேசுகிறார்கள். தாயும் பெற்றோரை நோவினை செய்வது எப்படிப்பட்ட பாவமா? பெரும் பாவங்களில் ஒன்றாகும். நபிஸ்லாம் கூறினார், அனில் கபாயிர். நபிஸ்லாம் அவரிடம் பெரும் பாவங்களை பற்றி கேட்கப்படுகிறது. நபிஸ்லாம் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கடவுளை ஏற்படுத்துவது. அல்லாஹ் என்ற ஒரு கடவுள் இருப்பான், அவனுக்கு நிகராக இன்னொரு கடவுள், இவரும் கடவுள் தான் என்று குறிப்பிடுவது. 2வது சொல்றாங்க வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது. பெற்றோருக்கு நோவினை செய்வது என்பது பெரும் பாவங்களில் உள்ளதாகும். ஆகையால் இனி வரும் காலங்களாவது நாம் பெற்றோரை நல்ல முறையை பார்த்து கொண்டு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அடைவதற்கு உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வான் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்படிலாம் இருக்கான்னு கேட்டால், தன்னுடைய பெற்றோரை கூட சபிப்பவர்களாக இருக்கின்றார்கள். தன்னுடைய பெற்றெடுத்த தாயும் சரி தந்தையும் சரி அவர்களை சபிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி சபிப்பவர்களை பற்றி நபிஸ்லாம் கூறிவிட்டார்கள், லானல்லாஹு மன் லான வாலிதஹு, யார் தம் பெற்றோரை சபிக்கிறாரோ
அவரை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று கூறிவிட்டார்கள். இன்னும் இந்த தாய் தந்தையருக்கு நாம் நல்ல உபகாரம் செய்யாமல் நல்ல முறையில் அவரை பார்த்து கொள்ளாமல் இருந்தோம் சொன்னால் நாளை செல்லும் இடம் நரகமாகத்தான் இருக்கும். நபிஸ்லாம் கூறினார்கள், நாளை 3 பேரை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அவருடைய தாய் தந்தையரை எப்போதும் நோவினை செய்து கொண்டே இருப்பார், நல்ல உபகாரமே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட மனிதர் நாளை மறுமை நாளை அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான். இன்னும் சில நபர்கள் எப்படிலாம் இருக்கான்னு கேட்டா, என்னுடைய தாய் தந்தை எல்லாம் இணை வைக்கும் காரியத்தில் இருக்காங்க, மற்ற மதத்தில் இருக்கிறாங்க, எனவே அவரை நான் எதற்காக பின்பற்ற வேண்டும்? அவர்தான் வேற மதத்துல இருக்கிறாங்கல்ல, நான் இஸ்லாத்தை மார்க்கத்தில் இருக்கிறேன், அவரும் வேற மார்க்கத்தில் இருக்கிறார்கள், இதற்காக நான் என்னுடைய தாயை பின்பற்ற மாட்டேன் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நம்மளுடைய தாய், நம்மளுடைய பெற்றோர் ஏதேனும் ஒரு இணை வைக்கும் காரியத்தில் இருக்கிறார்களா, அவரோட நல்ல விஷயத்தில் நாம் பின்பற்ற வேண்டும். அபூபக்கருடைய மகளான அஸ்மா, அவருடைய தாயார் நபிஸ்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் ஆசையாக என்கிட்ட வந்தாங்க, அவங்க அப்ப இணை வைப்போரோட இருந்தாங்க, எனவே நல்ல விஷயத்துக்காக அவரோட நாம் இணைந்து வாழலாம் என்று கேட்கும் போது, ஆமா, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நீ அதற்கு பின்பற்றி வாழு, மார்க்கத்திற்கு முரணான விஷயத்திற்கு கட்டுப்படாது என்று கூறியிருக்கின்றார்கள். இன்னும் பெற்றோர்கள் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை செய்ய சொல்றான் என்று சொன்னால் அதற்கு நாம் கட்டுப்படக்கூடாது. முன்னோர்கள் முஸ்ஹாப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய தாய் இணை வைக்கும் மார்க்கத்தில் இருந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இவர்கள் சாப்பிடவில்லை, தூங்கவில்லை, சத்தியம் செய்து விட்டார், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வரும் முறை நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். இதை அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது. என்ன, உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ கட்டுப்படு, அவர்கள் மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தை எதுவும் சொல்கிறார்களா, அவர்கள் நீ கட்டுப்படாத. ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க, அவனுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான், இப்படி இஸ்லாத்தை ஏற்றிருக்கான்னு சொன்னால் அவருடைய தாய் தந்தை தர்காவுக்கு வாப்பா, சந்தனம் கூடு வாப்பா என்று இது போன்று அழைத்தார் என்று சொன்னால் நீ அவருக்கு கட்டுப்படாதே. ஆகையால் இனி வரும் காலையிலாவது அவனுடைய தாயை நல்ல முறையில் பார்த்து கொண்டு அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்து அதன் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நான் இதே போன்று அல்லாஹ் கூறுவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.